அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். இப்பொழுது ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? அனைவரும் கேட்க ஆர்வமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? கதை என்றால் என்னதான் சொல்கிறார்கள் என்று கேட்டு பார்ப்போம் என்ற ஆவல் எல்லோருக்கும் இருக்கும். பெரிய கதையாக சொன்னால் கேட்பவர்களுக்கு கால அவகாசம் இருக்காது, போர் அடித்துவிடும். அதனால் நான் சிறிய கதை ஒன்று சொல்கின்றேன். என் பெயர் VS ரோமா. நான் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்கின்றேன். அதாவது கதையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு வசதியுள்ள குடும்பம், மிக மிக அதிகமான வசதியுள்ள குடும்பம். தாத்தா, பாட்டி, அவர்களுக்கு ஒரே மகன், மனைவி, அவர்களுக்கு ஒரே குழந்தை, ஆண் குழந்தை, 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இங்கு தொழில் பார்த்து வந்தார்கள். அவர்களுடைய நண்பர் வெளிநாட்டில் தொழில் பார்த்ததால் தானும் அங்கேயே போய் தொழில் செய்யலாம் என்று கணவன் மனைவி இருவரும் தீர்மானித்து விட்டார்கள். சரி, தங்கள் குழந்தை, அன்பு என்ற பெயருடைய குழந்தை, வளர்ப்பு முறையோ தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா 4 பேரும் அந்த குழந்தையை மிகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வைப்பார்கள். அந்த குழந்தையும் தாத்தா, பாட்டிக்கும் பெற்றோர்களுக்கும் மரியாதை கொடுத்து நன்றாக படித்து கொண்டு ஒழுக்கமாக இருந்தது. அதாவது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வது போல, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் அஃது உயிரினும் ஓம்பப்படும். அவங்க தாத்தா தினமும் இரவு ஏதாவது ஒரு நீதி கதைகளை குழந்தைக்கு சொல்வார். இந்த மாதிரி திருக்குறள் ஒன்று சொல்லி, இதை நாளை நீ மனப்பாடமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். அதனுடைய தெளிவுரையும் சொல்லுவார். குழந்தை அடுத்த நாள் அந்த குறளை தாத்தாவிடம் அப்படியே மனப்பாடமாக சொல்லும். அதனுடைய விளக்கமும் சொல்லும். தாத்தா மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இதை பாட்டி அருகிலிருந்து கேட்டுக்கொண்டு அவரும் ஆனந்தப்படுவார். இப்படி இருக்கும் பொழுது அங்கே அந்த குழந்தையோட தாத்தா, பாட்டிக்கு நோய் நொடியே இல்லை. வயதானால் நோய் நொடி வரும் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. எந்த விதமான கவலையும் எந்த விதமான பயமும் இதெல்லாம் இல்லாமையும் நேரத்துக்கு உறங்கிக் கொண்டும் நேரத்துக்கு ஆகாரங்களை அதிகமாக எடுக்காமல், அதுவும் எடுக்கின்ற ஆகாரம் சத்துள்ளதாகவும் இருந்தால் நோய் நொடி அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. அதாவது தன்னுடைய முயற்சி பாதி இருக்க வேண்டும், தன்னுடைய ஒத்துழைப்பு பாதி இருக்க வேண்டும். சில பேர் பாருங்கள், அதாவது ஒரு 50 வயதை கடந்து விட்டாலே மாத்திரையும் கையுமாக இருப்பார்கள். என் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது, அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது என்று புலம்பிக் கொண்டே காலத்தை ஓட்டிக்கொண்டு இருப்பார்கள். நோயும் அதிகரித்துவிடும், பலமும் குறைவாகிவிடும். நோய் அதிகரித்துவிடும், உடல் பலம் குறைவாகிவிடும். இது தேவையா? தேவையில்லை தானே. மருந்து மாத்திரைக்கு செலவு செய்து அதை நாம் போட்டுக்கொண்டு பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டு இது தேவையே இல்லை. நன்றாக உறங்க வேண்டும், நன்றாக சத்துள்ளது சாப்பிட வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மன அமைதியாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நோய் எப்படி தாக்கும்? தாக்கவே தாக்காது. இந்த குழந்தையை அடுத்த நாள் அந்த குறளை, தாத்தா சொன்ன திருக்குறளை ஒன்றை மனப்பாடமாக சொல்லிவிட்டு அதனுடைய தெளிவுரையும் சொல்லிவிட்டு, அடுத்ததாக தாத்தா இன்று என்ன சொல்கின்றீர்கள்? குட்டி, இன்றைக்கி உன்னுடைய ஹோம்ஒர்க்கெல்லாம் முடித்து விட்டாயா? தாத்தா எல்லாமே முடிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வரேன். படுக்க போகும்போது தான் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த அன்பு என்ற பையன், சிறுவயது பையன், 13 வயது தான் ஆகின்றது, 8ஆம் வகுப்பு படிக்கின்றான்.
அவங்க அம்மா அப்பா வெளிநாடு போவது என்று முடிவு செய்து விட்டார்கள். தன்னுடைய பெற்றோர்களிடம் கருத்து கேட்கின்றார்கள். சரி, இன்னொரு 10 வருடத்துக்கு நீங்கள் நன்றாக உழைக்கலாம், போங்க, இருந்துட்டு வாங்க, அங்கேயே செட்டில் ஆகிடாதீங்க, பெற்றவங்க நாங்கள் இருக்கிறோம், அதை மறந்துடக்கூடாது என்று சொல்லி கிளம்புங்க அப்படின்னு அந்த அன்போட தாத்தா பாட்டியும் தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் புத்திமதி சொல்லிவிட்டார்கள். நீ கிளம்புன்னா கிளம்புங்க, பையனை நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த அன்பு என்ற பையன் தன்னுடைய தாய் தகப்பனிடம் இருப்பதை விட தாத்தா பாட்டியிடம்தான் அதிக நேரம் செலவு செய்வான். அந்த பையனும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இங்கேயே படிச்சுக்கிறேன், இந்தியாவிலே இருந்துக்கிறேன், தமிழ்நாட்டிலே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அவங்களும் கிளம்பி விட்டார்கள். இந்த குழந்தை வீடியோ காலில் அவங்களிடம் தினமும் பேசும். 3 பேருமே அவங்க 2 பேரிடம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார்கள். அதாவது வீட்டில் இருப்பது போலவே இந்த குழந்தைக்கு அந்த உணர்வும் தாத்தா பாட்டிக்கும், இந்த குழந்தையோட தாத்தா பாட்டிக்கும் அந்த உணர்வும் ஏற்பட்டுவிடும். அவர்களுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஆகிவிடும். இப்படியே வருடங்கள் ஓடிவிட்டது. பையனும் 9ஆம் வகுப்பு வந்துவிட்டான். நாங்கள் இன்னும் 6 மாதத்தில் இங்கே இந்தியா திரும்புகின்றோம், வந்துவிட்டு ஒரு 3 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் செல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னார்கள். சரி, தொழிலை நல்லாக அபிவிருத்தி செய் என்று தாத்தா பாட்டி, அன்போட தாத்தா பாட்டி அறிவுறுத்துகிறார்கள் தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும். அப்பொழுது இன்று அந்த குழந்தை 9ஆம் வகுப்பு போகின்றது. மே மாத விடுமுறை. வீட்டுக்குள்ளேயே பெரிய கிரவுண்டு இருக்கின்றது. அருகில் உள்ள 4-5 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு இங்கே வரவழைத்து செக்யூரிட்டியிடம் சொல்லி உள்ளே விட சொல்லும். இங்கேயே கிரிக்கெட் விளையாடும், எல்லாம் செய்யும். நீச்சல் குளம் இருக்கின்றது, எல்லாம் கொஞ்சம் விளையாடுவார்கள். நல்ல பையங்களாக தாத்தா பாட்டி தேர்வு செய்து குழந்தையோடு பழக அனுமதித்து விடுவார்கள். இப்படியே இந்த பையனுடைய விடுமுறை நாட்களும் செல்லும். அப்பொழுது இன்று படிப்பு இல்லை, ஹோம்ஒர்க் இல்லை, இன்னும் 2 மாதத்திற்கு தாத்தா ஏதாவது ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லுங்க என்று சொல்லியது. அவர் சொன்னார், மகாத்மா காந்தி தெரியுமா? தெரியும் தாத்தா, நம்ம நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர், அவர் தான் முக்கியமானவர், அகிம்சை வகையில் வாங்கினவர், கத்தி கித்தி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சிருக்க. போங்க தாத்தா, காந்தியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாட்டினுடைய சுதந்திரம்னா மகாத்மா காந்தி தான், அந்த தாத்தா தான் அப்படின்னு இவருக்கு ஒரே சிரிப்பு. பாட்டி, இந்த அன்போட பாட்டிக்கும் ஒரே சிரிப்பு. சரி, மகாத்மா காந்தியோட மேஜைன் மேலே 3 குரங்கு இருக்கும். குரங்கு பொம்மை, குரங்கு இல்லை, குரங்கு பொம்மை. அதை பற்றி உனக்கு தெரியுமா? கொஞ்சம் தெரியும் தாத்தா, கொஞ்சம் நல்ல விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டது. இந்த காந்தி சொல்லுவாராம், இந்த 3 குரங்கு பொம்மைகளும் எனக்கு ஒரு குரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது முதல் பொம்மை சொல்லும் நீதி என்ன தெரியுமாடா அன்புக்குட்டி? வாயை மூடிக்கொண்டிருக்கும். ஏன் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறது? பேசக்கூடாதுன்னு இல்லை. ஒருபோதும் பொய் பேசாதே, ஒருபோதும் பொய் பேசாதே, எவரையும் பழிக்காதே என்று நீதி சொல்கின்றதுன்னு அன்போட தாத்தா சொன்னார். தாத்தா, எனக்கு நல்லா புரிஞ்சுது, நானும் அப்படியே நடப்பேன் அப்படின்னு சொல்லியது. அடுத்ததாக 2வது குரங்கு பொம்மை என்ன நீதியை சொல்கின்றது உனக்கு தெரியுமா அன்பு அப்படின்னு கேட்டார். அது கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கு தாத்தா. சரி, எதுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். தன் கண்ணை பொத்தி கொண்டு உள்ளது. ஏன்னா கண்களால் தீயதை பார்க்காதே என்று அறிவுறுத்துகிறது. கண்களால் தீயதை பார்க்காதே என்று அறிவுறுத்துகிறது என்று சொன்னார். ஐயோ, நானும் அப்படியே நடப்பேன் தாத்தா அப்படின்னு அந்த அன்பு பையன் சொல்லுச்சு. 3வது குரங்கு என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரியவே தெரியாது.
தீய செயல்களையும் தீய சொற்களையும் பேசாதே என்கின்றது. தீய செயல்களையும் தீய சொற்களையும் பேசாதே என்கின்றது. இது உயர்ந்த கோட்பாடு. இது செவியை மூடிக்கொண்டிருக்கின்றது. தீய வழிக்கு திருப்புவதை அறவே தவிர்த்துவிடும். ஏன்னா தீய சொற்களை எல்லாம் கேட்டோம்னா மன அமைதி குறையுமில்லவா அப்படிங்கிறாரு. ஆமாங்க தாத்தா, இது எப்படி காந்தி இந்த மூணையும் இப்படி வச்சு சிந்திச்சு இப்படி சொல்கிறாரு? அதுதான் காந்தி அப்படிங்கிறாரு. காந்திஜி இந்த 3 குரங்கு பொம்மைகளையும் விளக்கும் தத்துவத்தை இவர் நினச்சி அந்த 3 குரங்கு பொம்மைகளையும் காந்தி குரங்கு அப்படின்னு சொல்ல மாட்டாராம், குரு என்னும் சொல்லுவாராம். ஏதிருமா அது எத்தனை நீதியை சொல்கின்றது அப்படின்னு போகிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், கேட்குறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம். மகாத்மா காந்திஜி குருன்னு தான் சொல்லுவாராம். தாத்தா, அது அவருக்கு மட்டுமா குரு? மகாத்மா காந்திக்கு நமக்கும் தான், நம்ம எல்லாத்துக்கும் தான் குரு. நமக்கும் தானே நீதி சொல்லுது, நாமளும் தானே அதை கேட்டு நடந்து நல்லவங்களாக வாழ போகிறோம் அப்படின்னொன்னே இந்த அன்போட தாத்தாவுக்கு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா. குழந்தையோட மனசில் இந்த 3 குரங்கு பொம்மைகளின் நீதியும் மனசில் பதிஞ்சிருச்சு. அப்போ இந்த குழந்தை எதிர்காலத்தில் நல்ல குழந்தையாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 100க்கு 100 வாய்ப்பு இருக்குது. நாம் கவலைவே பட வேண்டாம். நம்ம பொறுப்பில் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிருக்காங்க, என் மகனும் மருமகளும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் என்று அந்த அன்பின் தாத்தா மகிழ்ச்சி அடைந்தார். பாட்டியிடம் சொல்லிக்கொண்டு, அன்புவின் பாட்டியிடம் சொல்லிக்கொண்டு. அன்பு, ஆமாங்க தாத்தா பாட்டி, நான் அப்படித்தான் இருப்பேன், நல்வழியில் தான் இருப்பேன். இந்த 3 குரங்கு பொம்மைகளும் சொல்கிற நீதியை நான் கடைப்பிடிச்சு மனசில் பதிஞ்சிருச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் பெரியவங்களானாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குது. அப்போது இவங்க தாத்தா பாட்டிக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்புறம் அவங்ககிட்ட பெற்றவங்ககிட்ட வீடியோ காலில் நைட்டு பேசும்பொழுது, லீவு நாளுங்கிறதுனால, ஸ்கூல் மே மாதங்கிறதுனால ரொம்ப நேரம் பேசினாங்க. இந்த மாதிரி அன்பு தாத்தா இப்படியெல்லாம் சொன்னார், இப்படிலாம் சொன்னார், நீதி இதுன்னு அவங்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. இந்த அன்போட தாத்தா பாட்டி 2 பேர் சொன்னாங்க, இந்த குழந்தை நல்ல மனசில் பதிய வச்சிருச்சான், பெருசானாலும் அது மறக்காதான், இப்படித்தான் இருக்குமா, மற்றவங்களுக்கு இதை சொல்லி புத்துமதி புகட்டுமாமா. பாருங்கள், நம்ம குழந்தையோட ஒரு அறிவை பாருங்கள், அந்த குழந்தையோட ஒழுக்கத்தை பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் அது உயிரினும் ஓம்பப்படும். இந்த நீதி, இந்த திருக்குறள் சொல்லும் ஒரு ஒழுக்கத்தோடைய இது அந்த குழந்தையினுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அனைவருக்கும் நன்றி. இந்த கதையை கேட்டு நாமும் அதை மனதில் பதிவைத்து கொள்வோம். நலமாக வளமாக வாழ்வோம். தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது விஎஸ் ரோமா, கோயம்புத்தூர். நான் ஒரு பொன்மொழி சொல்லட்டுமா? அதாவது, படிப்பு என்னும் படிகளில் ஏறினால் மதிப்பு என்னும் மாளிகையை எட்டலாம். மதிப்பு என்னும் மாளிகையை எட்டினால், அதாவது எட்டின பிறகு மேலே இருந்து கொண்டு மற்றவர்களை இழிவாக நாம் நினைக்கவே கூடாது. மதிப்பு என்னும் மாளிகையை எட்டிய பிறகு அந்த மதிப்பெண்ணும் மாளிகையில் இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நாமும் மகிழ வேண்டும், மற்றவர்களையும் மகிழ்விக்க வேண்டும். இப்படி இருந்தால் நமக்கும் ஒரு பேர் வேண்டாம், நமக்கு நல்ல பேர் வேண்டாம், நமக்கு ஒரு மன நிம்மதி, நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி. நம்முடைய குடும்பத்தில் நம்மளை பார்த்து மற்றவர்கள் திருந்துவார்கள் என்றால், முழுவதும் திருந்தாவிட்டாலும் ஒரு பாயிண்டாவது நகருவார்கள் அல்லவா? நாம் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் முன்னுதாரணமாக வாழ வேண்டும். முன்னுதாரணமாக வாழ்ந்துவிட்டு தான் நாம் மடிய வேண்டும். இருந்தோம், ஏதோ பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்று இருக்கவே கூடாது. நம்முடைய உழைப்பு நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் நம்முடைய உழைப்பு
இருக்க வேண்டும். நேசத்தோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். நேசம் இருந்தால் சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. நமக்கும் மகிழ்வு, மற்றவர்களுக்கும் மகிழ்வு. நன்றி.